ஒரு வீடா அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும்ல. அந்த எண்ணத்தை அப்படியே வாசலோட நிறுத்திட்டு நல்ல எண்ணத்தோடு அந்த நல்ல எண்ணங்களை மட்டுமே நமக்கு தரக்கூடியதாக ஒரு மாற்றத்தை தருவது இந்த உருளி வைக்கிறது அப்படிங்கறது. சரிம்மா, இந்த உருளி என்னென்ன பொருட்கள்ல நம்ம வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணுல வைக்கலாம், அதுக்கப்புறமா பித்தளையில பயன்படுத்தலாம், பஞ்சலோகத்துல பயன்படுத்தலாம், பீங்கான்ல வைக்கலாம், கண்ணாடியில வைக்கலாம். இதெல்லாம் நாம உருளி வைக்கலாம். எதுல வைக்க கூடாது அப்படின்னா, எவர் சில்வர் பாத்திரங்கள்ல வைக்க கூடாது. பிளாஸ்டிக்ல வைக்கிறதையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடலாம். அலுமினியமும் நாம இதுல பயன்படுத்த வேண்டாம். இரும்புலையும் நாம வைக்க கூடாது. இது தவிர மத்த நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். நல்ல சுத்தமான தண்ணி ஊத்தி, இதுல ஏதாவது சேர்க்கணுமான்னு சில பேர் கேக்குறீங்க. மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், நல்லது. பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். அதே போல வாசனை திரவியமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஜவ்வாது கூட இதுல சேர்க்கலாம். வெட்டி வேர் கூட சிலர் இதுல சேர்ப்பாங்க, அதுவும் விசேஷமானதுதான். நல்ல பூக்கள், தாமரை பூ கிடைச்சதுன்னா அது போடலாம். உருளிக்கே விசேஷமானது தாமரை பூ.